அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காலையும் சாப்பிட்லாம், இல்லை நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. ராகி மாவில் பன் தோசை செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு பொடியான ரவை இருக்கும் இல்லையா, பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு, ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப புளிக்காத தயிராக, ஃப்ரெஷ்ஷான தயிராக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட புளிச்ச தயிர் தான் இருக்குது அப்படின்னா அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நீங்கள் தயிர் எடுத்தால் போதும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மூணையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ராகி மாவு, ரவை, தயிர் இந்த மூணையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கோமா, அதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு கப் தயிர்னா அரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். நீங்கள் 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இப்போது இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இது ஊறணும். இது ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பக்கம் போயிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம தாளித்து தான் சேர்க்க போகிறோம். அது தாளித்து சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரம் ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிடணுன்றதுக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். சின்ன பச்சை மிளகாய் தான் இது, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இதோடு ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட ஈரப்பதம் போய் நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும், இது இருக்கட்டும். இப்போ போய் மாவு பார்க்கலாம் வாங்க. மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். நம்ம அரை கப் அளவுக்கு தானே தண்ணி சேர்த்தோம், கலந்தோடனே அதுவே நம்ம திக்காக தான் வச்சுருந்தோம். இதோடய நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த மாவை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பார்த்திங்களா, தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்படி அரைக்கிறனால ரவை திட்டு திட்டியாக இல்லாமல் நல்லா அரைப்பட்டுரும். நம்ம ஊறி இருக்கு இல்லையா ரவை, அதனால் சீக்கிரமாக அரைவும் பட்டுரும். இப்போது இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இப்படி வதக்காமல் கூட சேர்க்கலாம். வதக்கி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு தான். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம உப்பே சேர்க்குறோம், தேவையான உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்க்கறனால நல்லா புஷ்ஷுன்னு வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஆப்ப சோடா ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பன் தோசை சுட்டுடலாம். அதுக்காக தடுக்க பேன் இருக்கு இல்லையா, அதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பார்க்கும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதில் மாவு சேர்த்துடலாம்.
நீங்கள் குட்டி குட்டி தோசையாக கூட சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி தட்கா பேனில் செய்யும்போது பன் தோசை மாதிரி நல்லா சூப்பராக வரும், நல்லா உப்பி வரும். 2 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் வச்சுக்கிறேன். இல்லை வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கொத்தமல்லி இலைகள் மட்டும் வச்சுருக்கேன். ஓரங்களை மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், திருப்பி வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ இது மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும், ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஓரங்களை எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. அந்த பக்கமாக வேகட்டும், மூடி வச்சிடலாம். 2 பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். புதினா சட்னியும் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருந்த தக்காளி சட்னி, அதே மாதிரி இஞ்சி சட்னிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அங்கே எடுத்து காமிக்கிற ஒரு பிளேட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். இந்த சட்னி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தக்காளி சட்னி தான் வச்சுருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுவேன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.